கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு குடுமி வந்தான், அவனை இறக்கி விடு. கேளு. யோ குடுமி, மெட்ராஸ் வந்துருச்சு, இறங்க. கும்பகர்ணனுக்கு அப்பனா இருப்பான் போலக்குது. யோ இறங்கியாண்ட. அண்ணாத்த குடுமி ஆளக்கண்ண அண்ணாத்த. எனக்கு அப்பவே தெரியும்டா, கோயம்புத்தூர்ல ஏறும்போதே ஒரு மாதிரியா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தான். யோ குடுமி, யோ எங்கயா இருக்க? நான் டாப்ல தான் இருக்கேன். என்னையா பாதி வழியில் நிப்பாட்டிட்டீங்க? டயர்ல பொத்தல் வந்துருச்சா? பொத்தலும் இல்ல வத்தலும் இல்ல, மெட்ராஸ் வந்து செஞ்சாச்சு, இறங்கி தொலையா. இதான் மெட்ராஸா? எங்க எல்ஐசி பில்டிங் காணா? நேத்து ராத்திரி 4 மோமுடி திருடங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டாங்களா? அத விலை பேசி வாங்கி போலாம்ல வந்தேன். வித்து போட்டாங்களா? எல்ஐசி வாங்குற மூஞ்ச பாரு, இறங்க கீழே. சரியா புடியா புடிங்கண்ணா. என்னடா பையன் இந்த நாத்தனாரு? புடிங்க விட, பூட்டு பெருசா இருக்கு. ஏயா குடுமி, லாரி புழுந்தூர்பேட்டை தாண்டி வரும்போதே மழை வந்துச்சே, நீ மட்டும் எப்படி நனையாம இருக்க? மழை பெஞ்சதா? உனக்கு சந்தேகமா இருந்தா லாரி கண்ணாடிய பாரு, சாரையா தண்ணி வடிச்சிருக்கு. ஆமா, என் முகத்துல கூட தான் சாரல் அடிச்சது. கொஞ்சம் உப்பு கரைச்சிருக்குமே. ஆமா, அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? ஓடுற லாரி நிப்பாட்ட கூடாதுன்னாங்க, நான் ஒண்ணுக்கு இருந்துட்டேன். சரியான நாட்டு பொறுத்தானா இருக்கு. எடியா 100 ரூபாயா? 100 ரூபாயா? எதுக்கு? எதுக்கா? உன்னை கோயம்புத்தூர்ல இருந்து கொண்டாந்து இறக்குனதுக்கு. எடியா 100 ரூபாயா? 100 ரூபாயா? கையில இருக்கிறதே 1.5 ரூபா, அது கூட கோமணத்துல முடிச்சு வச்சிருக்கேன். இவங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஐயோ, இந்த மெட்ராஸ்ல காரமாட ரங்கநாதனை காப்பாத்த யாருமே இல்லையா? ஓடியாங்களே ஓடியாங்களே. நான் இருக்கிறேன். ஆமா, இங்க என்ன தகராறு? ஐயா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போது என்னோட 2 எருவ மாட்டை இதுல ஏத்திட்டு வந்ததுங்க. என்ன தூங்க வச்சுட்டு இவங்க பாதி வழியில வித்து விட்டாங்க. கேட்டா அடிக்க வராங்க. ஏரோப்ளேன் வித்தா கூட பரவாயில்லை, ஆனா எருவ மாட்டை விக்கிறது கிரிமினல் குற்றம். சார், இவன் சொல்றத நம்பாதீங்க சார். இந்த குடுமி எங்களை மடையிலாக்க பாக்குறான் சார். சார், உங்க பொண்டாட்டி சத்தியமா சொல்றேன் சார். யோ, எனக்கு பொண்டாட்டி இல்லையா? உங்க வப்பாட்டி சத்தியமா சொல்றேன் சார். யோ, ஏயா வந்த விஷயத்தை விட்டுட்டு என் சொந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க? யோ டிரைவர், இங்க நடந்த விஷயத்தை கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து பார்த்தா இந்த கிராமத்தான் சொல்றதுல உண்மை இருக்கு. ஏன்னா உடம்புல மண் வாசனை வீசுது. யோ, மரியாதையா எருவ மாட்டை கொடுத்துரு, இல்ல அதுக்குண்டான பணத்தை கொடுத்துரு. இப்போதைக்கு என் பாக்கெட்ல 200 ரூபா தான் சார் இருக்கு. அட கொண்டாயா. யோ வாயா. போட்டா, நான் அப்பவே சொன்ன நாட்டுப்புறத்தான ஏத்தாதரான்னு கேட்டியா? இந்தா. என்ன சார் 100 ரூபா கொடுக்குறீங்க? ஏண்டா, நீயாவது எருவ மாட்டை ஏத்துறதாவது? டேய், ஓ மாதிரி எத்தனை தில்லுமுள்ளுக்கார பசங்களை பார்த்திருக்கிறேன். மரியாதையா இத்தோட போ, இல்ல அதையும் பறிச்சுட்டு போயிருவேன். ஜாக்கிரதை. எவனோ ஒரு நாட்டுப்புறத்தா வர்றான், ஊரை சுத்தி காட்டுறேன்னு சொல்லி ஒரு ரேட்டை பேசி ஒரு மாட்டு மாட்டிட வேண்டியதுதான். ஹலோ குடிமி, இப்படி வாங்க. என் பேர் குடிமி இல்ல, காரமட ரெங்கநாதன். சொந்த ஒரு காரமட. என் பேர் ரெங்கநாதன். சார் யாரு? மை நேம் இஸ் அல்லாபாய் சங்கர்லால் டேவிட். எதுக்கு நீ மெட்ராஸுக்கு வந்த? அண்ணா மேம்பலத்துக்கு வெள்ளடிக்க வந்தேன். ஏண்டா கிண்டலா? நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். அதையும் மெட்ராஸ் ஒரு கலக்கு கலக்கலான்னு வந்திருக்கேன். நீ எங்க எப்படி கலக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல என் வண்டியில ஏறு. நான் மெட்ராஸ் ஃபுல்லா சுத்தி காட்டுறேன், அப்புறம் கலக்கலாம். ஐட்டங்களை தூக்கி உள்ள வை. நல்லா சுத்தி பாரியா? பாத்துக்கிட்டேன். உருண்டு வெளியே விழுந்தாத. என்னங்க இது தலைக்கு மேல ரோடு போட்டுட்டு வெள்ளடிக்க போறேன்னு வீரப்பா என்கிட்ட சொன்னியே, அந்த அண்ணா மேம்பாலம் சதுதான் இருக்கு. குந்து குந்தா கூட இருக்கும். 14 மாடி கட்டடம், எல்ஐசி. இது என்னங்க போஸ்ட் ஓட்டி இருக்கு? சினிமா தியேட்டர், சாந்தி தியேட்டர். அது பக்கத்துல இது அண்ணா தியேட்டர். அடுத்து நீ ரொம்ப முக்கியமான இடத்தை பார்க்க போற. அண்ணா சமாதி. பக்கத்துல இருக்கிறது அவர் தம்பி சமாதி. தம்பியா? எம்ஜிஆர் சமாதியா? பாத்தியா? பாத்து பைய பையோ பேசாம வா. 100 ரூபாய் எடு. எதுக்கு? மெட்ராஸ் ஃபுல்லா சுத்தி காட்டினல்ல. அப்படியா? இன்னொரு தடவை சுத்தி பார்க்கணும். இப்ப நீ ஓட்டாத, நான் ஓட்டுறேன். என்னையா ஆட்டோ ஓட்ட தெரியுமா உனக்கு? பிளேனே ஓட்டுவையா? உட்காரியா? ஆட்டோங்கிறான், ஆட்டுக்கல்லுங்கிறான், ஒன்னும் புரியல. காரமடா பாத்து. அப்பா ஸ்டார்ட் பண்றான். வயல்ல டிராக்டர் ஓட்டி போனோம். இந்த குழுக்கு இருக்குது. நல்லா பாத்துக்க, ஒரு தடவை தான் காட்டுவேன். இது பத்தியா? என்ன மேம்பாலம்?
பாத்துக்க, இது மணலு, இது குடுமி, இது ஆரன், ஓட்டுறது காரமட ரெங்கனாவே. பாத்துக்கியா? இன்னைக்கு எவன் முடிஞ்சு முடிச்சானோ? ஓடியா ஓடியா ஓடியா. 700 ரூபாயா? எதுக்குயா 100 ரூபா? நீ எது கேட்ட? நான் மெட்ராஸ் ஃபுல்லா சுத்தி காட்டினேன், அதுக்காக கேட்டேன். நானும் சுத்தி காமிச்சிருக்கேன்ல, சரியா போச்சு. யோ ஆ? காரமட ரங்கநாதா, நீ பெரிய கில்லாடியா. டிவி டவர் மாதிரி தலையில ஒரு குடுமி, தேனாம்பேட்டை சிக்னல் லைட் மாதிரி காதுல 2 கடுக்கன், பழைய பூட்டு சாவி ரிப்பேர் பண்ற மாதிரி ஒரு டப்பா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்கிட்டே டபாய்க்கிற. நான் ஆனானப்பட்ட பெரிய பெரிய சூப்பர்மேன்களுக்கு எல்லாம் தண்ணி காட்டியிருக்கேன். நீ ஆஃப்டர் ஆல் சாதா மேன். டேய், சூப்பர்மேனுக்கும் சாதாமேனுக்கும் வித்தியாசம் தெரியுமாடா? அதுலயும் வித்தியாசம் இருக்கா? தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கடா. ஜட்டி போட்டு அதுக்கு மேல பேண்ட போட்டா அவன் சாதாமேன். ஆ. பேண்ட் போட்டு அதுக்கு மேல ஜட்டிய போட்டா அவன் தான்டா சூப்பர்மேன். ஆ. ரெண்டுமே போடாட்டி அவன் என்ன மேன்? உன்னை நம்பிதான் நான் மெட்ராஸுக்கு வந்திருக்கேன். என் காணா போன தம்பியை கண்டுபிடி. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. நீ தான் அருள் புரியணும். ஆ? வாராய் நீ வாராய், வாராய் நீ வாராய். என்னங்க என்னைய கூப்பிட்டீங்க? உன்னை யாரும் விடுது? போமா, வந்துட்டாளுங்க. வாராய் நீ வாராய். யோ, விளக்கு மாறு பிஞ்சிடும். 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? காணாம போன என் தம்பி தேடலாம்னு வந்தா இப்படி ஒரு சோதனையா? வாராய் நீ வாராய். யோ, ஆ? நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். கீழே விழுந்த ரெக்கார்ட் மாதிரி பாடுனதை திரும்ப திரும்ப பாடிட்டு இருக்கேன். மேல பாடியா? இதுக்கு மேல நான் பாட மாட்டேங்க. வேற யாரு பாடுறது? என் தம்பி பாடுவான். என்னது தம்பியா? என்ன அது? அண்ணனுக்கு ஒரு வரி, தம்பிக்கு ஒரு வரியா? அதிசயமா இருக்கு. அதிசயம் இல்லைங்க, இந்த பாட்டுல ஒரு சோ கதையே இருக்குங்க. என்னது? பாட்டுல கதையா? ஆ. கதையில தான் பாட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க பாட்டுல கதை இருக்குங்கறியா? யோ குடுமி, நீ எங்கேயோ போயிட்டயா? எங்கேயும் போல, நான் இங்கதான் இருக்கேன். என் தம்பி தான் காணா போயிட்டான். என் சோ கதை கேளுங்க. எனக்கு 5 வயசா இருக்கும்போது நான் சின்ன பையனா இருந்தேன். அது உலகமாக அதிசயா? எனக்கு 4 வயசுல ஒரு தம்பி இருந்தான். அவனும் சின்ன பையனா? ஆமாங்க, எங்க அம்மா எனக்கு என் தம்பிக்கு சோறு ஊட்டும் போது இந்த பாட்டை பாடித்தான் சோறு ஊட்டுவாங்க. என் தம்பி காணா போய் 20 வருஷமாச்சு. ஐயோ பாவம். அது சரி, காணா போனவங்க தம்பிய எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? அதுக்காகத்தாயா அந்த பாட்டை பாடுறேன். முதல் வரியை நான் பாடுவேன், 2வது வரி யார் பாடுறாங்களோ அவன் தாயா என் தம்பி. சரிங்க, உங்க தம்பியை கண்டுபிடிச்சு என்ன செய்ய போறீங்க? அவன் கையில செருப்பை கொடுத்து ஆ. உன்னை அடிக்க சொல்ல போறேன். ஆ. யாரையா கூறுட்ட குப்பனா இருக்க கேளியா? எங்க அப்பா சாகும் போது ஒரு உயிர் எழுதிட்டு போனாரு. எங்க போனாரு? லண்டன் போயிருக்காரு. ஏய், செத்து போயிட்டாருன்னு சொல்றல, திமிரு தானே? அந்த உயிரோட மதிப்பு என்ன விலை தெரியுமா? 1,000 ரூபாய்ங்களா? அடங்க குமுறது. யார பார்த்து அந்த கேள்வி கேட்கிற? காரமட ரங்கநாத பரம்பரை பத்தி உனக்கு தெரியுமாடா? ஆட்டை வித்து மாட்டை வாங்கி, மாட்டை வித்து காட்டை வாங்கி, காட்டை வித்து கார் வாங்கி, காரை வித்து லாரி வாங்கின பரம்பரைடா. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. அந்த உயிரோட மதிப்பு என்னன்னு நீங்களே சொல்லிடுங்க. 10 லட்சம்டா, 10 லட்சம். இந்த 10 லட்சத்தை என் தம்பிக்கு சரிபாதி பகிர்ந்து கொடுத்தாத்தான் எங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையும். ஏய், ஏய், நீ என்ன அலற? அந்த பாட்டோட 2வது வரி என்னன்னு சொல்லுங்க. பயமுடுறா. இந்த பாட்டோட 2வது வரி என் தம்பியை தவிர இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. வாரா கொஞ்சம் விட்டா இவங்களே என் தம்பின்னு சொல்லுவாங்க இருக்க.